ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான சினிமா அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாவோட டைரக்ஷனில் நம்ம அருண் விஜயோட நடிப்பில் வெளிவரக்கூடிய வணங்கான்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பாலாவோட திரைப்படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்த திரைப்படங்களோட அந்த சாயல்லே தான் இந்த படமும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அருண் விஜய் வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சூர்யா தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் ஒரு சில காரணங்களால் வந்து அவர் இந்த படத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து யார் வந்து அடுத்து ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து நம்ம அருண் விஜய் வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இணைஞ்சார். இப்போ அந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து எடுத்து முடிச்சு அதே போல் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ட்ரெய்லருமே வந்து விட்டுட்டாங்க. மேபி இந்த படம் வந்து இன்னும் ஒரு மாதங்களில் கண்டிப்பாக வந்து தேட்டர்களில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு வந்து இது ஒரு கம்பேக் ஒரு படமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே ஆல்ரெடி வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து இந்த படத்தோட ஒரு சில காட்சிகள் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. படம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. பட் இந்த படம் வந்து வந்ததுக்கப்புறமா ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து வெளியே போனதுக்கு சூர்யா கொஞ்சம் வருத்தப்படுவார். பட்டு என்ன இருந்தாலும் அவரோட லெவலுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து பண்ணி போயிட்டுருப்பார். பட் மேபி வந்து இந்த கதையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக வந்து ஒரு வருத்தங்கள் மட்டும் இருக்கும். பட் அதை வந்து வெளிக்காட்டாமல் அடுத்த படத்தில் அவர் வந்து காட்டுவாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? பாலாவோட டைரக்ஷனில் வந்து அருண் விஜய் நடித்த இந்த வணங்கான் திரைப்படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.